அடா, இத கேளுங்க. நான் ஒரு குரங்கு. என் நீளமான வாலை ஆட்டிக்கிட்டு பரபரப்பான இந்திய நகரத்துல ஓடுற சூறைகள் மேல தாவி குதிப்பேன். பட்டம், துணிக்கீறு எல்லாத்தையும் தாண்டி போவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சாகசம்தான். காலையில சந்தையில மாம்பழத்தை திருடுறதுல இருந்து என்ன தொடங்கும். கடைக்காரர் என்ன துரத்திட்டு எனக்கு புரியாத ஏதேதோ கத்துவாரு. இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக தானே. என்ன சொல்றீங்க? இந்திய வாழ்க்கை இல்ல வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல. பண்டிகை காலங்கள்ல மனுஷங்க அவங்க வீடுகளுக்கு வண்ணம் பூசுறதையும் விளக்கு ஏத்துறதையும் பட்டாசு வெடிக்கிறதையும் நான் பார்ப்பேன். நான் கொஞ்சம் தள்ளியே இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப சத்தமா இருக்கும். ஆனா உயரமான ஆலமரத்துல இருந்து பார்க்கும் போது அந்த விளக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அதுதான் எனக்கு எல்லாத்தையும் பார்க்க முதல் வரிசை இருக்கேன். சில சமயம் நான் கோயில்களுக்கு போவேன். மக்கள் எனக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க. நான் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றதா நினைச்சு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இலவச ஸ்நாக்ஸ் எப்பவுமே சந்தோஷம்தான். ஆனா நான் கவனமா இருக்கவும் கத்துக்கிட்டேன். காக மாடுகள் சூட்டகள் எல்லாம் வேகமா போய்கிட்டே இருக்கும். நான் வேகமா நகரணும். சூரியன் மறையும் போது நான் என் கூட்டத்தோட நகர சுவர்ல சந்திப்பேன். நாங்க கதைகள் பேசுவோம். எங்கிட்ட மதிய உணவை கொடுக்க முயற்சி செஞ்ச சின்ன பையனை பத்தி, இல்லன்னா நாங்க குப்பை போட்டதுக்கா எங்களை திட்டுன வயசான அம்மாவை பத்தி. இந்திய வாழ்க்கை சத்தமா வண்ணமயமா ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. என்ன போன ஒரு குரங்குக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புது கதைதான். அதனால அடுத்த தடவை உங்க தெருவுல என்ன போல ஒருத்தர் தாவி குதிக்கிறதை பார்ச்சீங்கன்னா நான் என் சிறந்த இந்திய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் பிரேக். ஒருவேளை நான் என் மாம்பழத்தை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்.